காசு கொடுக்குற, ஆனால் அவன் வாழ்க்கை எப்படி? இப்போ 5000 ரூபாய் கொடுத்து திமுக அரசு நிறைய இலவசங்கள் கொடுக்குது, இலவச பேருந்துகள் கொடுக்குது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டில் எந்த ஊர்லையும் எந்த சாலையிலையும் எந்த தெருவுலையும் எங்களுக்கு இலவச பேருந்து வேணும்னு எந்த மகளிரும் இறங்கி போராடல. நல்லா கவனிச்சுக்கணும், இறங்கி போராடல. யாரும் எனக்கு மிக்சி வேணும், கிரைண்டர் வேணும், டிவி வேணும், ஃபேன் வேணும்னு இறங்கி போராடல. யாரும் எனக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வேணும்னு எந்த மகளிரும் இறங்கி போராடல. ஆனால் எனக்கு சம்பளம் வேணும், எனக்கு ஊக்கத்தொகை வேணும், எனக்கு பணி நிரந்தரம் வேணும்னு தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் தற்காலிக ஊழியர்களும் தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். விஏஓக்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள், கிராம அலுவலர்கள் போராடுகிறார்கள். எல்லாரும் போராடுறாங்க. இவர்கள் எல்லாம் டாஸ்மாக் ஊழியர்கள் போராடுகிறார்கள். இவர்கள் எல்லாருடைய போராட்டத்துடைய அடிநாதமாக இருப்பது எது என்றால் பணி நிரந்தரம், ஊக்கத்தொகை, சம்பளம். இதைத்தான் கேட்டு தமிழ்நாடு முழுக்க போராடுறா. நீங்க எந்த செய்தி எடுத்து பார்த்தாலும் இதுதான் கோர், இதுதான் கண்டென்ட். ஆனா தமிழ்நாடு அரசு இவர்களை பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று சொல்கிறது. ஏன் அப்படி சொல்கிறது? ஏன் பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று ஒரு அரசு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா அரசு தரப்பில் இருந்து காரணமாக சொல்லப்படுகிறது. நாங்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்தால் அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு சம்பளம் இல்லை, அரசு கஜானாவில் மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்குது. இது தமிழ்நாடு அரசு சொல்ற காரணம். நீங்க சிந்திச்சு பாருங்க, 22-23 வருஷமா டாஸ்மாக்ல ஊழியன் தற்காலிக ஊழியனா இருக்கிறான். கொரோனா காலத்துல உயிரை பணயம் வைத்து செவிலி தாய்மார்கள் பணி செய்திருக்கிறார்கள். மருத்துவர்களுக்கு கொடுக்க வேண்டிய 3000 ரூபாய் ஊக்கத்தொகை இன்று வரை தரப்படவில்லை. அப்ப காலம் காலமாக அரசாங்கத்திற்கு, மக்களுக்கு, உழைத்தவனுக்கு உழைத்த உழைப்பிற்கு சம்பளம் தர முடியல. உன்னால 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய் இலவசமா கொடுக்க முடியுதுன்னா நீ அரசாங்கமா? அடிப்படையில் இவர்கள் அரசாங்கமா? இவன் எதை திட்டமிட்டான்? இப்ப இந்த 5000 கொடுப்பதனால இந்த கடன் வாங்கினாங்கல்ல 5.5 லட்சம் கோடி, மொத்தமா 10,60,000 கோடி, இந்த கடனை எப்படி திருப்பி கட்டும் அரசு? ஒரு அரசினுடைய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? ஒரு அரசு எப்படி பணத்தை உற்பத்தி செய்யும்? நீங்க யார் வேணாலும் சொல்லலாம். டாக்ஸ், வரி. அதாவது என்னன்னா, ஒரு தனியார் நிறுவனம் பணத்தை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி, உற்பத்தி பண்ற மாதிரி எதையும் வித்துக்கிட்டலாம் ஒரு அரசாங்கத்தால பணத்தை உற்பத்தி செய்ய முடியாது. அது அதனுடைய நோக்கம் கிடையாது. அரசினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசுக்கு எப்படி பெரும்பகுதி பணம் வரும்னா டாக்ஸஸ், நேரடி மறைமுக கட்டணங்கள், பொதுமக்களிடமிருந்து பெறப்படுகிற வரிகள் தான் அரசாங்கத்திற்கு பண வரவை உற்பத்தி செய்கிற முக்கியமான பாதை. அதை தாண்டி டாஸ்மாக் பொருளாதாரங்கிறது ஒரு நாட்டை இந்த அளவுக்கு உலகத்துல சீரழிஞ்ச ஒரு நாட்டை பார்க்கவே முடியாது. தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம் உலக அளவில் சீரழிந்திருக்க இவ்வளவு தூரம் அதை நீங்க பார்க்க முடியும். டாஸ்மாக்ல 2025ஆம் ஆண்டு டாஸ்மாகினுடைய ஆண்டு வருமானம் 48,000 கோடிங்க. 48,000 கோடிங்கிறது SORT சொல்லுவாங்க, ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ. SORT அதாவது ஒரு மாநிலம் பெறக்கூடிய வருவாய். இந்த வருவாய் நேரடி வருவாய் இருக்கு, மாநிலத்தினுடைய நேரடி வருவாய். இந்த வருவாயில 39%, 38.7%, சற்றேறக்குறைய 39% வருவாய் டாஸ்மாக்ல இருக்கு. தட் மீன்ஸ் என்னன்னா 100 ரூபாயில 39 ரூபாய் ஒரு அரசாங்கத்திற்கு டாஸ்மாக் மூலமாக வருமானமாக வருது. உலகத்துல எந்த நாட்டிலையும் இது நடக்காது. இப்போ இந்த டாஸ்மாக்கை மூடுவோம்னு பூரண மதுவிலக்கு திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு 2016. அதிமுகவுடைய நிலைப்பாடும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படிங்கிறது. திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு, விசிகாவினுடைய நிலைப்பாடு பூரண மது விலக்குக்காக, மது ஒழிப்பிற்காக மாநாடு ஓட்டவர் அவர், பூரண மது விலக்கை ஆதரிப்பவர். ஐயா ராமதாஸ் அவர்கள் மிக தீவிரமாக பூரண மது விலக்கை ஆதரித்து தொடர்ச்சியாக தமிழகத்திலே பேசிக் கொண்டிருப்பவர், போராடி கொண்டிருப்பவர். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, எல்லா கட்சியும் பூரண மது விலக்கு சொல்றான், ஏன் பூரண மது விலக்கு சாத்தியமில்லை? ஏன் சாத்தியமில்லை? எல்லா கட்சியும் விரும்புறான், எல்லா கட்சியும் சொல்றான். கனிமொழி வரைக்கும் சொல்றாங்க. கனிமொழி எல்லாம் ஒருபடி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அதற்கு
கடைகளை மூட வேண்டும் என்று போராடினார். நாங்கள் வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார். எல்லா கட்சியும் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லுது. ஆனா ஏன் இந்த கட்சியும் கொண்டு வரல? மாறா களத்துல என்ன நடக்குதுன்னா 2006 டாஸ்மாக் 2006 20 ஆண்டுகளுக்கு முன்பாக டாஸ்மாகினுடைய மொத்த வருமானம் 6000 கோடி. வெறும் 6000 கோடி. அதுவே பெரிய தொகை. 6000 கோடி. 20 ஆண்டுகள் கழித்து 2026 தமிழக அரசுடைய டாஸ்மாகிலிருந்து வரக்கூடிய வருமானம் 48,000 கோடி. 8 மடங்கு இந்த 20 ஆண்டுகளில் டாஸ்மாகில் சாராய விற்பனை அதிகரித்திருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 8 ஆண்டுகளில் உழைக்கக்கூடிய எவனுடைய சம்பளமாவது இந்த 20 ஆண்டுகளில் 8 மடங்கு உயர்ந்திருக்கிறதா? 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு 1 லட்சமா? எவ்வளவு? 20,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவன் 1,60,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா. ஆக சம்பளம் 8 மடங்கு உயரல. ஆனா டாஸ்மாகினுடைய வருமானம் 8 மடங்கு உயர்ந்திருக்கு. ஒரு மாநிலத்தினுடைய அரசுக்கு வரக்கூடிய வருவாயில் கிட்டத்தட்ட 40% வருவாயை டாஸ்மாக் கொடுக்கிறது என்றால் அது அரசாங்கத்திற்கு லாபம். ஒன்று. இரண்டாவது, அரசாங்கத்திற்கு லாபம் என்பது இவர்களுக்கு முக்கியம் அல்ல, அரசியல்வாதிகளுக்கு லாபம் என்பதுதான் முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள டாஸ்மாக்கு கொண்டு வரக்கூடிய பாட்டில்கள், அந்த சாராயம் எங்க உற்பத்தி செய்யப்படுதுன்னா இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய சாராய ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படுது. எங்க ஊர் பக்கத்துல திமுக டிஆர் பாலு லிட்டரலா சாராயால நடத்திட்டு இருக்கு. அப்போ திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இவர்களுடைய சாராய ஆலைகளில் இருந்து டாஸ்மாக்கு சாராயம் வருகிறது. அப்போ விற்கிற தொழிற்சாலைகளுக்கு லாபம், அந்த தொழிற்சாலையை நடத்தக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, மந்திரிமார்களுக்கு லாபம். டாஸ்மாக்ல சாராயம் விற்கிறதுனால வர வருமானத்துல அரசுக்கு லாபம். அதை தாண்டி டாஸ்மாக் பக்கத்துல மணமகள் மன்றம்னு ஒன்று போடுவாங்க பாரு. அந்த பார கான்ட்ராக்ட் எடுக்கிறது யாருன்னா அந்த பகுதியில் இருக்கிற திமுகவுடைய பொதுச் செயலாளர், கிளை செயலாளர், அவனோட பினாமி, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், கிளை செயலாளர், அவனோட பினாமி. இவங்க தான் எல்லாத்தையுமே எடுப்பாங்க. ஆக டாஸ்மாக்ங்கிற ஒரு நிறுவனத்தால அரசியல்வாதிகளுக்கு கோடிக்கணக்கான லாபம் இருக்கு, அரசுக்கு கோடிக்கணக்கான லாபம் இருக்கு, அரசியல்வாதிகளுக்கு கோடிக்கணக்கான லாபம் இருக்கு அப்படின்னா இதை ஒருபோதும் அவர்கள் சாத்தியப்படுத்த மாட்டாங்க. பூரண மதுவிலக்கு பொய், பச்சை பொய். பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்தக்கூடிய கட்சி டாஸ்மாக் பிரச்சனை எப்படி பார்க்கும்னா இது போல வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்காது, மாறாக சமூக சீரழிவாக. இந்த டாஸ்மாக்னால சமூகத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா உண்மையிலேயே அக்கா கனிமொழி சொல்றது போல தமிழகத்திலே இளம் விதவைகள் அதிகமாயிருக்கிறார்கள். 50% டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த டாஸ்மாக் காலத்திலே தமிழகத்தினுடைய குடும்பங்களில் அதிகப்பட்டிருக்கிறது. குடிச்சிட்டு கணவர் மனைவியை அடிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் ஆகிற கேஸ்ல 50% ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் பிகாஸ் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. தமிழகத்தில் நடக்கக்கூடிய விபத்துகளில் 70% விபத்துகள் சாராயம் மருந்து விட்டு வண்டி ஓட்டுவதால் நடப்பதாக ஆய்வறிக்கைகள் சொல்லுது. தமிழகத்தில் நடக்கக்கூடிய குற்றச்செயல்களில் 80% குற்றச்செயல்களுக்கு பின்னாலே மது இருப்பதாக ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம உழைக்க, அதாவது மார்க்ஸ் சொல்றாரு, கால் மார்க்ஸ் என்ன சொல்றாரு? உழைப்பு சக்தி தான் உலகில் மிக மிக அற்புதமானது. உழைப்பு சக்தி தான் ஒரு பொருளினுடைய மதிப்பை பன்மடங்கு கூட்டுகிறது. எனக்கு முன்பாக பேசிய தம்பி ஒருவர் சொன்னாரே உழைப்பு பற்றி, இந்த மைக்கில் இருந்து உழைப்பை பிரிந்து விட்டால் என்ன இருக்கும், கதவில் இருந்து உழைப்பை பிரிந்து விட்டால் என்ன இருக்கும். உண்மையிலேயே உழைப்பினுடைய பாத்திரம் என்னவென்றால் ஒன்றுமே இல்லாத இடத்தில் இருந்து ஒரு பொருளை பன்மடங்கு மதிப்பு வாய்ந்ததாக மாற்றித் தருவதுதான் உழைப்பு சக்தி. இந்த உழைப்பினாலே தான் உலகம் இவ்வளவு தூரம் உருண்டோடி வந்திருக்கிறது, நாம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம். ஆக மனிதனுடைய உழைப்பு சக்தி என்பது மாற்றத்திற்கான அடிப்படை. இந்த சாராயம் என்ன செய்யும்னா தொடர்ச்சியா குடிக்கிறவன், அடிக்ட் ஆகிறவன் 35-40 வயசுக்கு மேல வேலை செய்ய விடாது. அவனுடைய உடல் அழுகி போகும், அவனுடைய கிட்னி கெட்டு போகும், அவனுடைய ஈழ நடந்தா மயக்கம் வரும், குடிக்கிறதா கை கால் நடுங்கும், குடிக்க அடிமையாகி தன்னுடைய உயிரை இழந்து போவான். சரி, இப்படி இழந்து போறவன் யார் அப்படின்னா அவன் தான் சமூகத்தில் பெரும்பான்மை. விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், கூலி தொழிலாளர்கள், ஏழை எளிய மக்கள். நீங்க சிந்திச்சு பாருங்க, எங்க ஊர் பக்கம்னா ஒரு கொத்தனாருக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பளம். அவன் மாசத்துல 25 நாளைக்கு வேலைக்கு போனான் அப்படின்னா 2 16 24 ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னே வச்சுக்கோங்க. ஒரு 20,000 ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு டாஸ்மாக்ல 200 ரூபாய் செலவு பண்றாரு. வேலைக்கு கூட போகாம இருப்பான், குடிக்காம இருப்பான். 200 ரூபாய் ஒரு கொத்தனார்
அந்த 20,000 ரூபாயில் போகாமல் டாஸ்மாகின் மூலமாக 6,000 ரூபாய் திருடிக் கொள்கிற வேலையை அரசு பார்க்கிறதுலவா, அதுக்கு பேர் தான் உழைப்பு சொல்லுங்க. அதுக்கு பேர் தான் உழைப்பு சொல்லுங்க. ஆக ஏழை எளிய மனிதனுடைய உடல் நலம் பாதிக்கப்படுகிறது, உழைப்பு சக்தி அவனை விட்டு வெளியே போகிறது, கணவன் இறந்து போனால் மனைவி விதவையாகிறாள், சமூக சீரழிவு ஏற்படுகிறது. இரண்டாவதாக அவனிடத்தில் இருந்து மிக தீவிரமாக பொருளாதாரத்தை, அவன் உழைத்த பணத்தை அரசாங்கம் சுரண்டிக் கொள்கிறது. மூணாவதாக சமூகத்தில் குற்ற எண்ணிக்கை, குற்றம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நாலாவதாக இது ரொம்ப விசித்திரமான ஒரு காரணம், டாஸ்மாக்ல விற்கிற சாராயத்தோட விலை அதிகமா இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் அதிகமாயிடுச்சு. கஞ்சா நீக்க வர எல்லா இடத்துலையும் பரவு. இப்பெல்லாம் கஞ்சாவில இருந்து மாத்திரைக்கு போயிட்டான், மாத்திரையில இருந்து ஊசிக்கு போயிட்டான். நம்முடைய இளைஞர்கள் ரொம்ப சாதாரணமாக, சர்வசாதாரணமாக பார்க்கப்படுகிறது. ஆக இதை சமூக சீரழிவுன்னு நினைச்சிருந்தா, இந்த திமுக அதிமுக நினைச்சிருந்தா, நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது அரசாங்கம். அவங்க நம்மளோட நிறைய செய்திகள் அவங்களுக்கு தெரியும். இது சமூக சீரழிவு, இதை நீக்க வேண்டும் நினைச்சிருந்தா என்னைக்கும் நீங்க போகணும். இதை அவங்க வருமானம் பார்ப்பதற்கான வாய்ப்பாக நினைப்பதால்தான் இதுவரை டாஸ்மாகில் பூரண மதுவிலக்கை கொண்டு வரவில்லை. இதை நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. இவ்வளவு மக்கள்கிட்ட சொல்லுங்க. இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. டாஸ்மாக் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. ஆக கொள்கை ரீதியாக திராவிடம் பலகீனப்படுகிறது, பொருளாதார ரீதியாக ஆளக்கூடிய மாநிலத்தை பலகீனப்படுத்துகிறது. சாராயத்தின் மூலமாக அந்த மாநிலத்தை சீக்கு பிடித்த மாநிலமாக மாற்றுகிறது. இவ்வளவு வேலையை அந்த திராவிட அரசியல் கட்சிகள் செய்கிறது. அதை தாண்டி இவர்களுக்கு அரசியல் கொள்கை, கோட்பாடுகள், அது இது கூட்டணி தர்மம், கொள்கை ஒன்று கிடையாது. இவங்க அரசியல் கட்சிகள் இல்லைங்க. திமுக அதிமுக பல்லாயிரம் ரூபாய் பணம் இருக்குது, அவன் அக்கௌண்ட்ல இருக்கு. அவன் ஒரு தொகுதிக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவான், செலவு பண்ணி அந்த தொகுதியை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது நினைப்பு, அவங்க நினைப்பு. இதுக்கும் மக்கள் நலனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இவங்க செய்வது அத்தனையும் விளம்பரம். இந்த அரசியலை தான் நாம ஒழிக்கணும். இதை நம்ம ஒழிக்க முடியுமா? சத்தியமா முடியும். உங்களுக்கு தேவை அந்த நம்பிக்கை மட்டும்தான். கொம்பன் இல்ல, எவனும் கொம்பன் கிடையாது, எவனும் வெல்ல முடியாதவன் கிடையாது, எவனும் வீழ்த்த முடியாதவன் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களாக இருந்தாரே அறிஞர் அண்ணாதுரை, இந்த நிலத்திற்குள்ளாக நூற்றாண்டுகளில் தோன்றிய மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த அறிவாளிகளில் ஒருவர் அறிஞர் அண்ணாதுரை. அந்த அண்ணாதுரை செத்த போது அவருக்கு கூடிய கூட்டம் இருக்கிறது இல்ல, அந்த கூட்டம் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சது. கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் அவருடைய சாவுக்காக கூடினார்கள். யாருக்கு? அண்ணாதுரை. அவர் தான் திமுக உருவாக்கினார். பெரிய கொம்பை அந்த காலத்துல. ஆனால் அந்த அண்ணாதுரை தன்னுடைய சொந்த தொகுதியான காஞ்சிபுரத்திலே தோற்று போனார். கல்வி கண்டிருந்த காமராஜர் தமிழகத்தில் 9 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தவர். தமிழகத்தில் நீங்க பாக்குற தாம்பரம் ஓடி, இதுல அம்பத்தூர் ஓட்டில இருக்கிற டேங்க் ஃபேக்டரியில இருந்து, திருச்சியில இருக்கிற பெல் ஃபேக்டரியில இருந்து, சேலத்துல இருக்கிற ஊர்காலையில இருந்து பல டேம்ஸ், பல பள்ளிக்கூடங்கள், சமூகத்தை மிக தீர்க்கமாக பார்த்து தரிசித்து எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து மாணவர்களுக்கு கல்வியில் கண்டிருந்த கடவுள் காமராஜர் மதிய உணவு திட்டம் போட்டு எப்படியாவது மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு இழுத்து படிக்க வச்சணும்னு நினைச்சவரே. கிங் மேக்கர், இந்தியாவின் 2 பிரதமர்களை உருவாக்கியவர், 12 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர், தமிழ்நாட்டில் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், அசைக்க முடியாத இடத்துல இருந்தவர். அவர் தன்னுடைய சொந்த தொகுதியிலே, விருதுநகரிலே கல்லூரி பருவம் தாண்டாத தே சீனிவாசன் என்கிற மாணவனிடம் தோற்று போகிறார். தோற்று போயிட்டாரு. நான் சொன்னேன் என்னுடைய வைகோ, மிஸ்டர் ராஜீவ் காந்தி எங்க ஓடுறன்னு கேட்டார் நாடாளுமன்றத்துல. பிரதமர் பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க, அசால்ட்டா பதில் சொல்லிட்டு போகணும். அந்த வைகோவை சொந்த தொகுதி விருதுநகர் தோற்கடிக்கிறார். எங்க ஊருக்காரர் சிவாஜி கணேசன் இன்னைக்கெல்லாம் என்ன கூட போடுறாங்க விஜய்க்கு, இதை விட பல மடங்கு கூடாங்க சிவாஜிக்கு, பல மடங்கு கூடாங்க சிவாஜி. தென்னகத்தின் மர்லன் பிராண்டோ அவர் நடிச்சா கலங்காத மனுஷன் அவனுமே இருக்க முடியாது. இந்த பக்கம் எம்ஜிஆர் ரசிகர், இந்த பக்கம் சிவாஜி ரசிகர். இங்க கூடுதுன்னா கூட்டம் போட்டுக்கு நீங்க கூட்டுவாங்க. அந்த சிவாஜி கணேசன் சொந்த தொகுதியில திருவையாறு நீங்க போயிட்டாரு.
என்றுதான் சொல்ல வேண்டும். காமராஜர் இறந்து போகிற போது வெறும் 150 ரூபாய் பணம், 4 கிழிந்த வேட்டி சட்டைகள் இதோடு சென்று போனார். மிக முக்கியமான ஆளுமை அவர். அவர் இறந்த போது கண்ணதாசன் பாடினார். என்ன பாடினார் தெரியுமா? தங்கமே தென்பொதிகை சாரலே. யாரை பார்த்து? காமராஜரை பார்த்து. தங்கமே தென்பொதிகை சாரலே, சிங்கமே என்றழைத்து சீராட்ட தாய் தவிர வேறு ஒரு சொந்தமில்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அது கூட உனக்கு இல்லையே அப்படின்னு பாருங்க. ஆண்டி கையில கூட ஓடு இருக்குண்டா, பிச்சைக்காரன் கூட ஓடு வச்சிருப்பாண்டா, அது கூட இல்லாம செத்து போயிட்டியா காமராஜ் அப்படின்னு பாடினார் கண்ணதாசன். அப்படி தன் கடைசி காலத்தில் தன்னுடைய உடலை கூட சொந்தம் கொண்டாடாமல் தன் உடலை கூட மருத்துவ கல்லூரிக்கு எழுதி வைத்து இந்த சமூகம் பயன்பெற வேண்டும். வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிற ஒரு மக்கள் சமூகத்திற்குள்ளாக போராட்டத்தையே தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டவர் நல்லகண்ணு அவர்கள். அவர் தாமிரபரணி ஆற்று பிரச்சனையிலே போராடினார். இந்தியாவுடைய சுதந்திர வீரர், சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்தவர், சாதி ஒழிப்பிலே மிக தீவிரமாக இயங்கியவர், செறிப்பணிந்து வீதிகளிலே நடந்தவர், ஆலய போராட்டங்களை நடத்தியவர், பல ஆண்டுகள் சிறையிலே இருந்தவர், கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்த போது 7 ஆண்டுகளுக்கு மேலாக தலைவரின் வாழ்க்கையை வாழ்ந்தவர், இறுதி நொடி வரை மக்களோடு மக்களாக நின்றவர். அவர் 3 முறை தமிழ்நாட்டிலே தேர்தலிலே பங்கெடுத்திருக்கிறார். ஒரு முறை 1999 கோயம்புத்தூரிலே நாடாளுமன்ற தேர்தலிலே ஐயா நல்லகண்ணு அவர்கள் போட்டியிடுகிற போது அவரை எதிர்த்து சிபி ராதாகிருஷ்ணன் என்ற பாஜக வேட்பாளர் போட்டியிட்டார். அந்த பாஜக வேட்பாளரை அன்றைய தினம் ஆதரித்தது இதே திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள். யாரை தோற்கடிப்பதற்கு? நல்லகண்ணை தோற்கடிப்பதற்கு. நல்லகண்ணு அந்த தேர்தலிலே தோற்று போகிறார். அந்த மகா பெரிய மனிதன் தோற்று போகிறார். அவரை வெற்றவன் இருக்கிறாரே சிபி ராதாகிருஷ்ணன். அந்த தேர்தல் முடிந்த பிறகு பத்திரிகையாளருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இன்னமும் இருக்கு அந்த பேட்டி, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. சிபி ராதாகிருஷ்ணன் மனம் திறந்து சொல்கிறார், எல்லா வெற்றியும் மகிழ்ச்சியை தரணும்னு அவசியம் இல்லை. நல்லகண்ணு தோத்து நான் ஜெயிச்சது என் மனசு வலிக்குது, அந்த வெற்றி எனக்கு தேவைப்படாத வெற்றி அப்படின்னு யார் பதிவு செஞ்சது? சிபி ராதாகிருஷ்ணன் பதிவு செஞ்சது. யாரை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவன் கூட கலங்குகிற விதத்திலே இருந்தது நல்லகண்ணுடைய தோல்வி. அந்த மனிதன் இந்த தேர்தலிலே இந்த நாட்டிலே தோற்று போனார். இவர்களை எல்லாம் விடவா பெரிய தலைவர்கள், இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள், இங்க இருக்கிற எம்பிக்கள், இங்க இருக்கிற முதலமைச்சர், இவர்களை எல்லாம் விடவா பெரிய தலைவர்கள். மதிப்பிற்குரியவர்களே, ரொம்ப சாதாரண ஆட்கள், உங்களை போல என்னை போல சாதாரணமானவர்கள் இவர்கள். இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து உச்சாணி கொம்பிலே உட்கார வைத்து அழகு பார்த்தது நாம் தான். நம் கைகளிலே இருக்கிற வாக்குதான், நம் மக்கள் கைகளிலே இருக்கிற வாக்குதான். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். முன்பே சொன்னது போல தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள். மாநில கட்சியுடைய முதலமைச்சர் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால் இதே சென்னையிலே பச்சையப்பன் கல்லூரியிலே பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பார். அவ்வளவுதான். அவர் ஒரு சாதாரண கல்லூரி பேராசிரியர் தான் அவர். அவருக்கு பின்பாக வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால் திரைப்படத்திலே வசனகர்த்தாவாக இருந்து கொண்டு வசனம் எழுதி கொண்டிருந்திருப்பார், ரிட்டையர் ஆகியிருப்பார், இறந்திருப்பார். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆகவில்லை என்றால் ஜெமினி கணேசன் போல காதல் மன்னனாக இருந்து பல படங்களிலே நடித்து பல திருமணங்கள் செய்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்ந்து கழித்திருப்பார். ஒரு சாதாரண நடிகராக இருந்திருப்பார். அவ்வளவுதான். காமராசர் இவ்வளவு நன்மைகள் செய்த காமராசர் அவர்கள் தமிழகத்திலே முதலமைச்சராக இல்லை என்றால் விருதுநகரிலே ஒரு மளிகை கடை வைத்திருந்திருப்பார். அவருடைய உழைப்பாலே மளிகை கடையை விரிவுபடுத்தி ஒரு கடைக்காரராக தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்திருப்பார். இவர்களுக்கு முன்பாக இருந்த ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால் சேலத்திலே ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்திருப்பார். சிறந்த பல ஜூனியர்களை உருவாக்கி இருப்பார். அவ்வளவு ஏங்க ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற போது, மதிப்பிற்குரியவர்களே, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற போது அந்த கட்சியில ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் ஆயிடுவார் கனவுலையாக நினைச்சிருப்பார். அவரு கனவு கண்டாலே 35 டிகிரி ஜுரம் வந்துடும். அந்த மாதிரி நிலைமை அதிமுக. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் சாதாரணமான ஒரு முதலமைச்சர் ஆகிவிட்டார். ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகலன்னா தேனியில டீ கடை நடத்திட்டு இருந்திருப்பாரு. அவருடைய டீக்கு மவுசு அதிகமாயிருக்கும். எடப்பாடி
பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால் எடப்பாடியில வெள்ள வண்டி நடத்தி கொண்டு வந்திருப்பார். வேற என்ன பண்ணிருப்பார் எடப்பாடி பழனிசாமி? அந்த முகத்தை வச்சுக்கிட்டு பால் வடிகிற முகம். ரெண்டு பேரும், ஒன்னு ஓபிஎஸ் இன்னொன்னு இபிஎஸ், இரட்டை குழல் துப்பாக்கி போல இரட்டை தலைவர்கள் என்று இணைந்திருந்தார்கள். ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முகம் வந்து கல்யாணத்துல மருந்து சாப்பிட்ட மாதிரி கலகலன்னு இருக்கும், ஒரு முகம் வந்து காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்ட மாதிரி கலகுது. உலகத்திலே இந்த மாதிரி ஒரு ஜோடி நீங்க பாக்கீங்க. அது ஒரு அற்புதமான ஜோடி. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால் சரோஜா தேவி போல பெங்களூரில் இருந்து கொண்டு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து தொலைக்காட்சிகளிலே பேட்டி கொடுத்து விட்டு திரும்பி பெங்களூருக்கே போயிருந்தார். இவங்க எல்லாருமே முதலமைச்சர் ஆகலன்னா, மக்கள் ஓட்டு போடலன்னா உங்களையும் என்னையும் மாதிரி ரொம்ப சாதாரண ஆட்கள் தான். இந்த சாதாரண ஆட்களை முதலமைச்சர் ஆகிறது மக்களுடைய வாக்குகள் தான். இந்த வாக்குகளை பெறுவதற்காகத்தான் அரசியல் கட்சிகள் இங்கே போராடி ஆக முடியாதுன்னு கிடையாது. நம்மை நாம் அதற்கு தகுதியானவர்களாக மாற்றிக்கொள்ளணும், மக்களோட இருக்கணும், அணுக்கமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு கட்சிக்குள்ள பலவேறு கருத்துக்கள் இருக்கும், ஆனா ஒரு செயல் திட்டம் வரும்போது கருத்தெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருக்கணும். நோக்கம் ஒன்று போல இருக்கணும், உழைப்பு ஒன்று போல இருக்கணும். இந்த சின்ன சின்ன முரண்பாடுகள், சர்ச்சைகள், இந்த அது இதெல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு, வாக்கு எண்ணிக்கைலாம் முடிஞ்ச பிறகு இதே கூட்டத்தில் ஆனந்த ஒரு கூட்டம் கூட சொல்றேன், இதே மண்டபத்தில் அப்ப உட்கார்ந்து நம்ம எல்லாம் பேசணும். அது வரைக்கும் இந்த முரண்பாடுகள், இந்த சிறிய மனப்பிசுக்குகள் இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சோம்.